வணக்கம் சார். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருவாரூர் மாவட்டம் வரும். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், திருவாரூர் ரயில்வே ஜங்ஷன் கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 7 கிலோமீட்டர் வரும் சார். பார்க்க போகிறது ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி. ரோடு வந்து கொஞ்சம் இப்போ நார்மலாக தான் சார் இருக்கும். பட் இந்த அளவில் தான் இருக்கும். பட் கார்லாம் வரலாம். நீங்கள் ரோடு பேஸில் திருவாரூர் ரயில்வே ஜங்ஷன் கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு 7 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வழி இப்படி தான் சார் இது. ரோடு பேஸில் இப்படி தான் இருக்கும். பட் ரோடு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் தான் வில்லேஜுக்குள்ளே வருது. பார்க்க போகிறது ஒரு விவசாய நிலம் சார். அக்ரிகல்ச்சர் லேண்டு விவசாய நிலம் சேல்ஸுக்கு வந்திருக்கு சார். இது உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு கிராமத்தில் வீடுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி முடியாத பேக் சைடில் வீடு தான் உங்களுக்கு. பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாகவே நெல் தான் பயிர் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நெல் தான் சார் அதிகமாக இருக்கும். ஆமாம், பார்க்க போகிறது இதுதான் சார். இது ஃபுல்லி வித் ஃபென்சிங்கோட அது உங்களுக்கு ரோடு பேஸில் இருக்குது. இது வந்து ப்ராப்பர்ட்டியோட மெஷர்மெண்ட் வந்து டோட்டல் ஏரியா வந்து 2 ஏக்கர் கொஞ்சம் கம்மி சார். 1 ஏக்கர் 88 சென்ட் வரும். கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸு. இதான் இடம். ஃபுல்லி வித் ஃபென்சிங்கோடு சார். இது வந்து பாதை வந்து சைடில் போகிறது வந்து பொது பாதை சார். மெயின் ரோடு நமக்கு வந்து தார் ரோடு இருக்குது உங்களுக்கு. இது வந்து பொது பாதை. உங்களுக்கு இதை தாண்டி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பவுண்ட்ரிக்கு எங்கே அந்த பக்கம் வரேன். பவுண்ட்ரி வந்து அங்கே இருக்கிறதுனால ரோடு பேஸில் இருக்குது. இந்த சைடில் வந்து எது வரைக்கும் முடியுது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வரேன். பக்கத்தில் ஃபுல்லாக வாய்க்கால் உங்களுக்கு ரைட்டு சைடில் ப்ராப்பர்ட்டி. இதை தாண்டி விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இதை தாண்டி ஃபுல்லாக விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சரவண போகி சார் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். சரவண போகி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினால் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் சார். நீங்கள் சார் இது வரையும் வரும் சார் அளவு மெஷர்மெண்ட்டு. ப்ராப்பர்ட்டி வந்து இது வரைக்கும் அளவு ஒரு மெஷர்மெண்ட்டு. நான் பாருங்கள், இது ஃபுல்லாக இதை தாண்டி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க சார். இதை தாண்டி ஃபுல்லாக விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், இந்த பாருங்கள், இது வந்து பொது பாதை தான் சார். பட் நமக்கு வந்து ரோடு பேஸில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரோடு பேஸில் ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லி வித் ஃபென்சிங்கோடு இருக்குது சார். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9487139162 மெசேஜ் பண்ணலாம். 9487139162 மெசேஜ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு 50 தென்னங்கன்று இருக்குது சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மரங்கள் இருக்குது. தென்னை மரம் அது வந்து எல்லாம் ஒரு 5 வருஷத்து மரம் உங்களுக்கு. தேக்கு மரம் கொஞ்சம் இருக்குது. இந்தமாரி மரம் ஒரு 10 மரம் இருக்கும் சார் உங்களுக்கு. அதேமாரி சர்வீஸ் வந்து பெய்டு சர்வீஸ் சார். இது வந்து ஃப்ரீ சர்வீஸுக்கு இந்த வருஷம் வந்து சீனியர் பார்க்குறோம். இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த மீன் கூட்டம் வந்து ரன்னிங் கண்டிஷன் இருக்குது சார். லைவில் தான் இருக்குது. இது வந்து ஃபிஷ் பாயிண்ட் வந்து இது வந்து ரன்னிங் கண்டிஷன். மீன் கூட்டம் வந்து ரன்னிங் கண்டிஷன் தான் சார் இருக்குது. ஸ்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு இதுமாரி தேக்கு மரம்லாம் கொஞ்சம் இருக்குது சார். சுற்றியும் வந்து உங்களுக்கு மீன் கட்டை சுற்றியே உங்களுக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க. அதேமாரி சர்வெண்ட் தங்கிறதுக்கு ஒரு 10க்கு 10 ஒரு கான்க்ரீட் வீடு சார். இது 10க்கு 10 நல்லா ஒரு கான்க்ரீட் வீடு உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ரோடு பேஸ் தான் சார். உங்களுக்கு சுற்றி ஃபென்சிங் சார். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சுற்றி உங்களுக்கு 2 ஏக்கருக்குமே சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அதேமாரி நல்லா வாட்டர் சோர்ஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து நல்லா வந்து வாட்டர் சோர்ஸ் ஏரியா. ஆமாம், இவங்க வந்து மொத்தம் போர் போட்டிருக்க லெவல்லே வந்து 140 அடி சார் போர் போட்டிருக்குது. போர் போட்டிருக்கிறது 140 அடி தான். போர் போட்டு 140 அடி தான். அதேமாதிரி திருவாரூர் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 9 கிலோமீட்டர் வரும் சார். பழைய பஸ் ஸ்டாண்டு 7 கிலோமீட்டரு. 2 மாட்டு கொட்டாய் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது சார். உங்களுக்கு மாடலாக இருந்துச்சு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு சுத்தமாக போய் சார். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஒரு மீன் கொட்டை ஒன்று. இது ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தமாரி தென்னை மரம் வந்து ஒரு 10 மரம் இருக்கும் சார். எல்லாமே வந்து பாலை விட்டு கொஞ்சம் காப்பு வந்துருச்சு பாருங்கள். இதுமாரி வந்து ஒரு 10 மரம் இருக்கும். மீதி மரம் எல்லாமே வந்து சின்ன கன்று தான் சார். உங்களுக்கு நல்லா வந்து ஊரை விட்டே கிராமத்தை விட்டே இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து கிராமத்துக்கு இதுக்கு பேக் சைடு உங்களுக்கு வீடு உங்களுக்கு. அதேமாதிரி ரோடு பேஸ் நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் சார். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ரோடு பேஸ் நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. 2 மாட்டு கொட்டாய் ஒன்று வந்து நார்மலாக இருக்கும். கொஞ்சம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது சார். சர்வீஸ் வந்து பெய்டு சர்வீஸ் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸுக்கு 2025க்குள்ளே வந்து சீனியர் பிரகாரம் வரும்னு சொல்லியிருக்காங்க சார். உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ரோடு பேஸாக சார். உங்களுக்கு தாண்டி ஃபென்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ரோடு பேஸ் தான் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி முடிகிற இடத்துல வீடுங்க சார். கிராமத்தில் வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி முடிகிற இடத்துல கிராமத்துக்கு வீடுங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக தான். இது ஃபுல்லாக தான் சார். இது ஃபென்சிங்கோட வருது. அது வரைக்கும் வரும் சார் இடம். இது வந்து 1 ஏக்கர் அவன் கோட் பண்ணி ரேட் வந்து 1 ஏக்கரோட விலை வந்து 25 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க சார். இது ஆமாம், பர் ஏக்கர் வந்து 25 lakhs சார். இது ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு நல்ல ஒரு இந்த மண் வந்து நல்ல சாயில் சார். உங்களுக்கு
நல்லா உங்களுக்கு வந்து காய்கறி வைக்கிறதுக்கு நல்ல மண் உங்களுக்கு. இப்போத்தி நெல் தான் பயிர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த தென்னை மரம்லாம் அந்த வீடு கிராமத்து வீடு தான் சார். இது பேக் சைடு வீடு அப்படியே. இதுக்கு வந்து பின்னாடி பக்கம் ஃபுல்லாக வீடு தான். இது வந்து பாருங்கள், அது ஃபுல்லாக கிராமத்து வீடு தான். நான் பாருங்கள், இதில் போய் லாஸ்ட்டு போய் வரும் சார் கட்டாகும். மொத்தம் வந்து மெஷர்மெண்ட் வந்து 2 ஏக்கர் கொஞ்சம் கம்மி சார் உங்களுக்கு. நீங்கள் திருவாரூர் டு நாகப்பட்டினம் ஹைவேலேருந்து கட் ரோட்லேருந்து கரெக்டாக அந்த பக்கம் 3 கிலோமீட்டர் தான். திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து 7 கிலோமீட்ரு, புது பஸ் ஸ்டாண்டு வந்து 9 கிலோமீட்டர் வரும் சார். நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு சூட்டல் பிளேஸு. இது வந்து மீன் குட்டையே கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஏக்கர்கிட்ட வரும் சார். மீன் குட்டையே கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஏக்கர் வரும். மீதி ஃபுல்லாக விவசாயம் நெல் தான் பயிர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கிராமத்து ஒட்டியே வரும் சார். கிராமத்து வீடுங்களுக்கு பக்கத்துலேயே இடம் இருக்குது உங்களுக்கு. மொத்தம் 1 ஏக்கர் 88 சென்ட் வரும் சார். 1 ஏக்கரோட விலை வந்து 25 லட்ச ரூபா. பர் ஏக்கர் வந்து 25 lakhs கோட் பண்ணியிருக்காங்க சார் இது. ஆமாம், இந்த பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல்லாக ஃபென்சிங் சார். வந்துட்டு இதில் போய் உள்ளே போய் கொஞ்சம் திரும்பும் சார் இடம். அது லாஸ்ட் வரைக்கும் உள்ளே போய் கொஞ்சம் திரும்ப இடம். இதெல்லாம் வீடு தான் சார். இந்த பாருங்கள், இதெல்லாம் வீடு தான், கிராமத்து வீடுங்க தான் அது. அது ரோடு பேசும் உங்களுக்கு. நல்ல நெல் தான் பயிர் பண்ணியிருக்காங்க சார். இது நல்ல ஒரு கிராமத்து ஒட்டியே இருக்குது இடம் சார். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி ஃபென்சிங் வித் கேட்டு போட்டிருக்காங்க. சர்வீஸ் இருக்குது, போர்வெல் இருக்குது. சர்வீஸ் வந்து பெய்டு சர்வீஸாக உங்களுக்கு. மீன் கூட்ட ரன்னிங் கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு. சின்னதாக லேபர் தங்கிறதுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று, ஒரு வீடு ஒன்று இருக்குது உங்களுக்கு. 10x10 காங்கிரீட் போட்ட வீடு உங்களுக்கு. அதுமாரி வில்லேஜ் ஓட்டியே ப்ராப்பர்ட்டி. திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர் தான். அதிகபட்சம் புது பஸ் ஸ்டாண்டு 9 கிலோமீட்டரு. மொத்தம் 1 ஏக்கர் 88 சென்ட்டு. 1 ஏக்கரோட விலை வந்து கோட் பண்ண ரேட்டு வந்து ஃபைனலாக 25 லட்ச ரூபா. பர் ஏக்கர் வந்து 25 lakhs. தேங்க்யூ சார், நன்றி.